Hello students, welcome to BB Online YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மே 2023ல இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் நம்ம ஒரு அனலைஸ் பண்ண போறோம் நம்ம புரியுதுங்களா. PH 3151 இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ். இதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஏ என்னென்ன கேட்டிருக்கிறாங்கன்னு பாருங்க. Mention the characteristics about the energy and momentum of a body at the center of mass. இதுதான் கேட்டிருக்கிறாங்க உங்களுக்கு. Characteristics of energy and momentum of body at center of mass கேட்டிருக்காங்க. And second one ஒரு given equation கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னது force and oscillating. If the force of an oscillating is given by f of x, what kind of an oscillating is this அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து minus kx இது restoring couple, இது minus bx square minus cx cube ஓகேங்களா. இது வந்து asymmetric oscillating ஓகேவா. non-linear oscillating அப்படிதான் வரும் இது. Write the significance of Maxwell equations. Divergence dot b is equal to 0. அப்படி இருக்கும்போது it is a solenoid. This is one of the significant. அப்புறம் another one significant. Next estimation the radiation pressure or for a reflected EM waves if the electromagnetic waves intensity is high. Okay, remaining after reflection ஓகேவா. அதோட ப்ரெஷர் எப்படி இருக்கும் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன், ப்ரெஷர் எப்படி இருக்கும் ரேடியேஷன் ப்ரெஷர் அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், how will you differentiate traveling and standing wave with respect to energy based on the energy. அது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், ஐடென்டிஃபை எனி டூ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லேசர் ஃபார் கம்யூனிகேஷன் அப்ளிகேஷன், யூஸ்ஃபுல் ஃபார் கம்யூனிகேஷன் அப்ளிகேஷன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. லேசர்ல நம்ம டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஓகேவா. பை யூசிங் லேசர், பல்ஸ்டு லேசர் வழியா நம்ம டிஃபைன் மேட்டர் வேவ்ஸ், கரஸ்பாண்டிங் பிரின்சிபல்ஸ் ஓகேவா. அதுக்கப்புறம் குவாண்டம் டனலிங், அப்புறம் பிளாக் ஃபங்க்ஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் இன் டர்ம்ஸ். இப்போ டைரக்டா அப்படியே 16 மார்க் வந்தீங்க அப்படின்னா எய்தர் ஆர் சாய்ஸ், இதுல ஏதாவது ஒரு கேள்வி தான் நீங்க அட்டன் பண்ணணும். Derive the expression for rotational kinetic energy and moment of inertia for rigid body in a rotations. அப்புறம் gyroscope கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் diatomic molecules கேட்டிருக்கிறாங்க. Gyroscope is very very important. Diatomic molecules also importance. And 12A and B அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Maxwell equations கேட்டிருக்கிறாங்க ஓகேவா. using Maxwell equation derive the electromagnetic wave equation. 12B1ல பார்த்தீங்க அப்படின்னா போலரைசேஷன் ஆஃப் EM வேவ்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இது அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, பட் போலரைசேஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ரிஃப்ளெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. 13A1 சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸ் அண்ட் அக்கரன்ஸ் ஆஃப் ரெசனன்ஸ் கேட்டிருக்காங்க. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸ்னா என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அண்ட் ரெசனன்ஸ் அக்கர்ஸ் ஆகிறதுக்கு என்னென்னலாம் வழி இருக்குது, பாசிபிலிட்டிஸ், அக்கரன்ஸ் ஆஃப் ரெசனன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் அனாலஜி பிட்வீன் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் ஆசிலேட்டர்ஸ். இது அவ்வளோவா நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அதுக்கு பதிலாக கீழே 13B1 பார்த்தீங்க அப்படின்னா என்டியாக் லேசரும் CO2 லேசரும் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்கிறாங்க. கரெக்டுங்களா. எப்படி கேட்டிருக்கிறாங்க, வேரியஸ் எமிஷன் ப்ராசஸ் அண்ட் டேப்லெட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்டியாக் லேசர் அண்ட் CO2 லேசர். இட்ஸ் வெரி சிம்பிள் ஓகேவா. எப்படியெல்லாம் எமிஷன் நடக்குது, எந்த டிரான்சிஷன்லேருந்து எந்த டிரான்சிஷனுக்கு எலக்ட்ரான் மூவ் ஆகும்போது நம்மளுக்கு லேசர் வருது, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கீழே ஏர்வேஜோட ப்ராப்ளம்ஸ் ஒன்று கேட்டிருக்கிறாங்க. இட் இஸ் வெரி வெரி ஈஸி. அண்ட் லாஸ்ட் ஒன் 14th ஒன், நாட் லாஸ்ட் 14th ஒன், டைம் டிபெண்டன்ட் ஷார்டிஞ்சர் ஈக்குவேஷன்ஸ் கேட்டிருக்கிறாங்க 8 மார்க்கு. அப்புறம் காம்ப்டனோட ப்ராப்ளம்ஸ் ஒன்று கேட்டிருக்கிறாங்க, இது ஒன்று. சரி, அது எழுதினாலும் பார்த்தா கீழே 1D பாக்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏ பார்ட்டிகல்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன்ஸும் கேட்டிருக்கிறாங்க ஓகேங்களா. 12 + 4 அது 8 8 பிரியும் போது உங்களுக்கு அதுதான் மார்க். காம்ப்டனோட ஃபார்முலா தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு ப்ராப்ளம் தெரியும்னா நீங்க ஃபர்ஸ்ட் 14A அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மார்க் அதிகமாக வரும். இல்லை சார் அப்படின்னா 14B நீங்கள் அதை அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 மார்க் 1Dல ஃபுல்லாக கிடச்சிரும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு ஒரு 4 மார்க்கு, அது நீங்கள் அதை எழுதுனீங்கன்னா ஒரு 2 மார்க் கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் லாஸ்ட் 15 ஃபினாமினாஸ் ஆஃப் குவாண்டம் டனலிங் அண்ட் ஸ்கேனிங் டனலிங் மைக்ரோஸ்கோப். 15Bல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெசனன்ட் டனலிங் டயோட் கேட்டிருக்கிறாங்க. பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆஃப் ரெசனன்ட் டனலிங் டயோட்ஸ்.
அப்புறமேட்டுக்கு க்ரானி பென்னி மாடல்ஸ் அதை கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் ஹைலைட்ஸ் த சேலியன்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது அந்த அப்ளிகேஷன்ஸ் ஆல்சோ கேட்டிருக்கிறாங்க. அது 10 மார்க்ல கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுதான் ஸோ உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஸோ ஏப்ரல் 2023. ஸோ இது வந்து ஒரு அரியர் கொஷின் பேப்பர். இது புரியுதுங்களா? ஸோ அரியர் கொஷின் பேப்பர் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஸோ எப்பவுமே அரியர் வைக்காம ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் ஆகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. இது இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ். ஸோ இதேமாரி அடுத்த இன்னொரு இயர் கொஷின் பேப்பரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்குதா டஃப்பாக இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம அதை அனலைஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ.